ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் போட்டி பொறாமைகள் அதிகமாகத்தான் இருக்கிறது உன்னை சுற்றி. நீ சிறிய விஷயம் செய்தால் கூட அவர்கள் பொறாமையோடு தான் பார்க்கிறார்கள். நீ என்ன அவர்களை விட மேலே வந்து விடுவாயோ என்ற பயம்தான். உன்னை எல்லோரும் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஏன் நீ இப்படியே இருக்கிறாய், ஏதாவது செய்து முன்னுக்கு வா என்பார்கள். அதுவே முன்னுக்கு வந்த பிறகு இவளெல்லாம் நம்மை தாண்டி வந்து விட்டாள் பார் என்று சொல்வார்கள். இவர்களெல்லாம் என்னவோ தெய்வம் போல, இவர்களெல்லாம் மேல் வந்து விட்டார்கள் பார் என்று நம்மளை விட என்று அப்படி பேசுவார்கள். என் தங்கமே, எல்லோரும் அந்த கீழிருந்து வந்தவர்கள்தான். இப்பொழுது இவளெல்லாம் நம்மை விட மேல் வந்து விட்டாய்ப்பார் என்று சொல்வார்கள். தான் எப்படி இருந்தோ, சிறுவயதில் எப்படி இருந்தோம் என்பதையே மறந்துவிட்டு இப்பொழுது கிடைத்த வாழ்க்கையினால் அவர்கள் என்னமோ சிறு வயதிலிருந்தே காசு, பணம், பதவியோடு இருந்தது போலவே நடந்து கொள்கிறார்கள். இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் இவருடைய குணமெல்லாம் இப்படி மாறிவிட்டது என்றுதான் எனக்கும் தோன்றும். அந்த அளவுக்கு பணத்தால் திமிரு பிடித்தும் பணத்தால் அகந்தையாகவும் இருக்கிறார்கள். இருக்கட்டும், விட தங்கமே. வாழ்வில் உன்னை யாராவது அவர்களுடைய பணத்தினாலும் அவர்களுடைய பதவியினாலும் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவனுக்கு தண்டனை மிக பலமாக இருக்கும். எனக்கு எப்பொழுதும் பணத்தையோ பதவியையோ அவனுடைய உயர்வையோ வைத்து யாரும் எப்பொழுதும் தலைகிணமாக அகந்தையாக இருந்தால் நிச்சயமாக நான் அதை பிடுங்கி விடுவேன். என்னுடைய குணம் அவ்வளவுதான். நான் அமைதியாக இருப்பவருக்கு மட்டும்தான் எல்லாமே தருவேன். அமைதியை சற்று எடுத்தார்கள், அவருடைய ஆட்டத்தை ஆரம்பித்தார்கள் என்றால் நானும் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து வைத்து அவர்களுடைய வேலையோ அவருடைய பணத்தையோ பிடுங்கி விட்டு விடுவேன். எல்லோரும் மனிதர்கள்தான், அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். யாருக்கும் இங்கு ரெக்கைகள் தனியாக கொடுப்பது கிடையாது. நீங்கள் ஒரு மாதிரி, மற்றவர்கள் ஒரு மாதிரி என்று நீங்களாக ஒவ்வொன்று நினைத்தீர்களானால் நிச்சயமாக அதற்கான தண்டனை கிடைக்கும். எல்லோரும் இங்கு ஒன்றுதான். அவனவன் செய்த கர்ம வினையால் பணம் பதவிதான் மாறுகிறதே தவிர எல்லோருக்கும் அதே கண் வாய் மூக்கைத்தான் நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் சிலர் ரெக்கை கட்டி பறப்பது போல பறக்கலாம் என்று நினைத்து மற்றவனை கேவலமாகவும், மற்றவன் நடந்து போனால் ஒரு மாதிரியாகவும், சைக்கிளில் போனால் ஒரு மாதிரியாகவும், வண்டியில் போனால் ஒரு மாதிரியாகவும், இப்படியெல்லாம் அவனவன் இஷ்டத்திற்கு ஒவ்வொன்றில் போனால் ஒவ்வொரு மாதிரியாகவும் நிச்சயமாக நடத்துகிறான். அதனால் பணத்தையோ பதவியையோ வைத்து எவன் ஒருவன் ஆடுகிறானோ அவனுக்கு அது பறிக்கப்படும். எப்பொழுதும் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரே மாதிரி இருப்பவன் மட்டும்தான் என்னுடைய பிள்ளை, இந்த வாராகியுடைய பிள்ளை. வாராகி வாராகி என்பீர்கள். வாராகி செய்தால்தான் வாராகியா? இந்த வாராகி உங்கள் கூடவே இருந்தாலும் அவள் வாராகிதான். நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் தெய்வம் என்றால் செய்ய வேண்டும் என்று. தெய்வத்திற்கு செய்ய தெரியும். நீங்கள் இந்த பொழுது உணவு சாப்பிட்டு இருக்கிறீர்கள் என்றால் அது யாரால்? தெய்வத்தினால் தானே. நான் உனக்கு கொடுத்ததினால் தானே. திடீரென்று உன் வாழ்வில் ஒரு ஆடை கிடைக்கும். நீ எதிரே பார்த்திருக்க மாட்டாய். யாராவது எடுத்துட்டு வந்து உன் கையில் கொடுப்பார்கள். உன்னுடைய உறவினர்களோ இல்லை உன் தாயோ உன் தந்தையோ உன் கணவனோ யாரோ ஒருவர் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் பொழுது அதுவும் யார் கொடுப்பது? நானே. எல்லாவற்றையும் மாற்றுவதும் நானே. எல்லா விஷயத்தையும் உனக்கு தரப்போவதும் நானே. அதனால் எதுவுமே நான் தரவில்லை, எதுவே நான் செய்யவில்லை என்று நினைப்பதையெல்லாம் விட்டுவிட்டு நான் தருவேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். யாரையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். நீ எப்பொழுதும் உன்னை மட்டும் பார். சில சமயம் சிலர் சொல்வார்கள், இவருடைய வாழ்க்கையை மட்டும் இவள் பார்க்கிறாள் பார் என்று.
சிலர் சொல்வார்கள் இதை சுயநலவாதி என்று. சொல்லிவிட்டு போகட்டும். சுயநலமாக இங்கு யார் இல்லை? எல்லோரும் இங்கு சுயநலமாகத்தானே இருக்கிறார்கள். பேசுகிறானே உன்னை பற்றி இவன் ஒரு சுயநலவாதி என்று. அவன் எப்படி? அவனும் சுயநலவாதிதான். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்வது கிடையாது. மற்றவன் எப்படி வேண்டுமானாலும் பேசுவான். அவன் வாய்க்கு வந்தது போலெல்லாம் பேசுவான். பேசட்டும். ஆனால் அவனுக்கு தண்டனையை நான் நிச்சயமாகவே கொடுப்பேன். கவலைகளை எப்பொழுதும் உனக்கு நான் தரமாட்டேன். அதுவே மற்றவன் யாராவது உன்னை காயப்படுத்தினால் நிச்சயமாக அவனுக்கான தண்டனையை நான் கொடுத்து அவன் எந்த அளவு உன்னை கஷ்டப்படலாம் என்று நினைத்தானோ அந்த அளவு அவன் வாழ்வில் நான் கஷ்டத்தை கொடுப்பேன். உன்னுடைய வாழ்வில் நான் உனக்கு இஷ்டம் போல உன்னை வாழ வைப்பேன். என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. ஆனால் நேரம் வரட்டும், எல்லா நல்லதையும் செய்கிறேன். யாரெல்லாம் பொறாமைப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கு நல்லதை நானே செய்கிறேன். பொறாமைப்படுபவர்கள் எல்லாம் நினைத்து கவலைப்படாதே. பொறாமைப்படுகிறார்கள் என்று தெரிந்தால் ஒதுங்கு, அவ்வளவுதான். அவர்களுக்கு நேராக எதுவும் செய்யாதே, அவ்வளவுதானே தவிர என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்று நீ ஒரு பொழுதும் நீ கவலைப்படாதே. ஒதுங்கிக்கொள். வாழ்வில் நிச்சயமாக நீ யாரையெல்லாம் பார்த்து ஒதுங்குகிறாயோ அவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களை எல்லாம் நான் நிச்சயமாகவே தண்டனை கொடுப்பேன். எந்த ஒரு நிலையிலும் நீதான் இங்கு குறைவாக இருக்கிறாய் என்று நினைத்து கொள்ளாதே தங்கமே. தாழ்வு மனப்பான்மையை உனக்குள் உருவாக்கி கொள்ளாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிறைய பேர் உன்னை நீ இப்படித்தான் என்று உன்னை வைத்து உருவாக்கி விட்டார்கள். அதனால்தான் நீயோ வாழ்வில் நாம் இந்த நிலைமையில் இருக்கிறோமோ என்று உன்னை நீ தாழ்வாக நினைக்கிறாய். அவர்கள் எல்லாம் கிடைக்கிறார்கள். அவர்களுக்கு மனசாட்சியே கிடையாது. அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதே தெரியாமல் போய் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். உன்னை குறைவாக விடு. குறைவாக பேசினால் நீ அப்படியே குறைவாகவே இருந்து விடுவாயா? நீயும் வாழ்க்கையில் முன்னேறுவாய். யாரெல்லாம் உன்னை பார்த்து கேலி கிண்டல்களை செய்வதையெல்லாம் விட உன்னை தாழ்த்தி பேசினார்களோ அவர்களெல்லாம் தலை குனிந்து உன்னை அண்ணாந்து உன்னை பார்ப்பார்கள். உன்னை அண்ணாந்து அந்த அளவுக்கு நீ நிமிர்ந்து இருப்பாய். வாழ்வில் உனக்கான ஒரு நல்ல இடத்தை பிடித்திருப்பாய். அசிங்கம் அவமானத்தெல்லாம் விட தாழ்த்தி பேசுவது மிக கஷ்டமான ஒன்று. நிறைய இடத்தில் உன்னை தாழ்த்தி நிறைய பேர் பேசிவிட்டார்கள். இதற்கு மேல் உன்னை நான் ஒரு பொழுதும் எந்த இடத்திலும் கூனி குறுகி நிற்க விடமாட்டேன். உனக்கும் பணம், வசதியான வேலை, வசதிகள் அதிகமாக, உன்னுடைய கழுத்திலும் நிறைய நகைகள், கையில் பணம் எல்லாவற்றையும் கொடுத்து உன்னையும் நான் ஒரு கோடீஸ்வரியாக ஆக்குவேன். ஆனால் திடீரென்று நாளையே ஆக்குவேன் என்றெல்லாம் இல்லை தங்கமே. கூடிய சீக்கிரம் படிப்படியாக ஆக்கி உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயத்தையும் நல்லதாகவே செய்து தருகிறேன். சீக்கிரத்தில் எல்லாம் நல்லதாக நடக்கும் நேரம் வந்துவிட்டது. இருட்டில் இருக்கிறாய், வெளிச்சம் வரும் பார். அப்பொழுது என்னென்னலாம் நடக்கும் என்று. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.